அப்புறமா இப்போ வந்து நீங்க சொல்றீங்க அவங்க பேபி வந்து அழகா தெரியுது, பம்ப்லாம் அழகா தெரியுது, ரொம்ப நேரம் நிக்காதீங்க இல்லையா, நீங்க இது சாப்பிடாதீங்க, இது சாப்பிடுங்க, அப்படி இப்படின்னு நீங்க அழகா வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. எனக்கு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும்னு ஆசையா இருக்கும். யா வி ஹேட் டு வெயிட் ரைட். ஸோ அப்படி சொல்லிட்டு நவ் இட்ஸ் டைம் டு டெல் யூ கைஸ். இந்த விஷயம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒரு அவேர்னஸ். என்னன்னா இது என்ன அவேர்னஸ் இதுனா, இட்ஸ் பெட்டர் this can happen to anybody, but it does not mean that உங்களுக்கு ஒரு பெரிய life is over. ஆமா, ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து we are in like we are going into 7th month, சரிங்களா, 6th month முடிய போகுது. இதுக்கப்புறம் கூட கிக் பண்ணிட்டே இருக்காங்க சூப்பரா. கிக் பண்ணிட்டே இருக்கா சூப்பரா, சரிங்களா, இருக்கா சரியா. கேர்லா தெரியல, பாயா தெரியல, பட் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் a girl baby. இதுக்கப்புறமும் இருக்கிற 3 மாசத்துல வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்ன்றது தெரியாது. ஆனாலுமே இப்போ நாங்கள் ஷுவராக சொல்றதுக்கு இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கிற காரணம் என்னன்னா வந்து, எந்த ஒரு ப்ரெக்னென்சி அப்படின்றத எடுத்துட்டாலுமே அதில் வந்து கண்டிப்பாக இஷ்யூஸ் ஏதாவது வரும் போகும். பட் இட் டசன்ட் மீன் தட் இட் வில் நெவர் ஹேப்பன். இது வந்து எங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை, 2 டைம் தான் நடந்திருக்குது. இதோட 6 டைம் 7 டைம்லாம் வந்து நடந்தவங்களுக்குலாம் எங்ககிட்ட பார்த்து, ஏன்னா இது நடந்திருக்குன்னு நான் வந்து லைக் ரொம்ப க்ளோஸான 2-3 பேர்கிட்ட உங்களுக்குமே தெரிஞ்ச ஆளுங்களாம் கூட இருக்கலாம். அவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, எங்களுக்குலாம் இவ்வளோ வாட்டி ஆச்சு, நீ வந்து நான் ஹோப்பே விட்டுட்டோம், வந்து எங்களுக்கு அபார்ஷன் ஆச்சு, 8 times அபார்ஷன் ஆச்சு. ஸோ அது ஹோப்பே விட்டுட்டோம். ஆனாலுமே வந்து அதுக்கப்புறமா வந்து பேபி பிறந்துச்சு. ஸோ தட்ஸ் காட்ஸ் மேஜிக்ங்க. அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ கொடுக்கறதும் எடுக்கிறதும் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீங்க இதை வந்து இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். அவேர்னஸ் அவ்வளோ பெரிய வேர்டா சொல்ல, இது வந்து யூ டோன்ட் டேக் இட் மச் ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க. பட் அந்த டைம் கஷ்டமா இருக்கும். பட் யூ கேன் மார்ச் இன் ஃபார்வர்ட், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இதை ப்ராப்ளம்லாம் வச்சுட்டு நான் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது நான் வீடியோவும் நான் ஹாப்பி. ஏன்னா எந்த வீடியோலையுமே நான் வந்து சோகமாக காமிச்சிட முடியாது. நான் சோகமாக இருப்பேன், லிட்ரலி நான் வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும், ரொம்ப மோசமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பட் வீடியோ பண்ணணும், வீடியோ நம்ம காட்டிடக்கூடாது, வீடியோ வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே மாற்றி, அதுதான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டெய்லி வீடியோ போகிறோம், நம்ம ஒரு வாட்டியுமே நம்ம வந்து சோகத்தை காமிச்சிடக்கூடாது. ஆனால் ரொம்ப இனிமேல் மீறி சில டைம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் நான் வந்து போட்டுருவேன் ஏதாவது சோகமான விஷயம் நடக்கும்போது. பட் அதெல்லாம் இல்லாமல் எதுவுமே நான் பண்ணாமல் நான் வந்து அப்போ அந்த டைம்ல நான் வீடியோ போட்டு நான் வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என்னை பார்த்து பெருமையாக இருக்குது அந்த ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இப்போ நான் இவ்வளோ கோ த்ரூ பண்ணல, இந்த மாதிரி இருக்கும்போது லைக் இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுவுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆல்சோ வந்து உங்களை வந்து லைக் உங்களை சரௌண்டிங்ஸ் உங்களோட எல்லாருமே வந்து உங்களை வந்து லைக் பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போலாம் அவங்களுக்குலாம் ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் தான், ஓகேவா. நம்மளே நம்மளை வந்து பேடாக ஆக்கிக்க வேணாம். பிகாஸ் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். லைக் நல்லா வந்து ஒரு இதுல போயிட்டு அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப நிறைய திங்க் பண்றாளுங்க, ஓவர் திங்கருங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வந்து விடுச்சு ரொம்ப நான் இவளை வந்து இது பண்ண ட்ரை பண்ணுவேன். ஐ ட்ரை டு கம்ஃபர்ட் ஆர் இப்படி பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம குறைத்தப்பட்டுக்கிட்டே வச்சுக்கோங்களேன் உட்காந்து, அந்த விஷயம் வந்து இன்னுமே வந்து ரொம்ப நம்ம பாடி இது பண்ணும். பட் ஈவன் டாக்டரே சொல்லுவாங்க ஹாப்பியா இருங்க, அப்பதான் பாப்பா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதான் சொல்லுவேன் இவள்கிட்ட, சரி நான் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், வரட்டும், வரும்போது நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாம், இப்போ நீ ஹாப்பியா இருந்தா பேபி ஹாப்பியா இருக்கும் அப்படின்றதான். ஸோ இதுதான் இப்படிலாம் இருக்கும், ஓகேங்களா. அதான் எவ்வளோ கான்சிக்வன்ஸ் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுங்க. அது வந்து லைக் கப்புலாக வந்து உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் உங்களோட அந்த லைக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த விஷயம் ப்ரெக்னென்சின்னு இல்லை, இது மாதிரி நிறைய கான்சிக்வன்ஸ் வந்தாலுமே நீங்கள் வந்து எவ்வளோ கான்சிக்வன்ஸ் வந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ஃபேத் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தேங்க்ஸ், உங்களோட லவ் அண்ட் கன்சர்ன் லைக் அந்த மெசேஜஸில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் வந்து இதுக்கப்புறமா வந்து அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 4 months, அதெல்லாம் நாங்கள் அழகாக உங்ககிட்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். என்ன ஆனாலுமே நீங்கள் உங்களோட லவ் வந்து எங்கள் மேலே ஷவர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே ஓட்டே வாங்கிடுவாங்க மேடம், அவ்வளோதான். இது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஓட்டு போடுறது கஷ்டம். எல்லாரும் நல்லா ஓட் பண்ணியிருப்பீங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னு இருந்தேன், அந்த பாப்பா
எனக்கு நான் வந்து எனக்கு எனக்கு பொம்பளை பாப்பானா ரொம்ப பிடிக்குங்க. பெண் குழந்தைகள் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அஃப்ரா அசராலாம் வந்து எனக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு பொன் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு பொன் குழந்தைங்க வந்து ஆசைப்படுறேன். இதில் இன்னும் இப்போ என்னோட ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பொன் குழந்தை வேணும்னு. ஏன்னா வந்து இந்த பேசுகிறவங்க கேட்குறவங்கலாம் வந்துட்டு உனக்கு ஆம்பளை புள்ள வரும்டா வாரிசு அப்படி இப்படின்னு ஆம்பளை புள்ள தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்போ வந்து நீங்கள் பெண் குழந்தைய வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. எனக்கு அதுக்காகவே எனக்கு பெண் குழந்தை வேணும்னு தோணுது. எனக்கு ஆசைப்படுறது அதுதான். பட் இதுக்காகவே எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு தோணுது. நான் வந்து அதுக்கு நான் ஆண் குழந்தை தப்பாக சொல்லலை. நான் என்ன குழந்தை அவங்க ஹாப்பி தான். பட் பெண் குழந்தை இப்போ இவங்களாம் சொல்கிறதுனா இவங்களுக்கு கரிய பூசணும் எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து பெருசாக நினைக்கிறாங்க. இது பெருசாக சிறுசு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் அ பியூட்டிஃபுல் கேர்ள் பேபி. எனக்கு வந்து ஹெல்தியா வந்து இந்த பேபி வந்தாலும் ஓகே. ஆனா இப்போ வந்து அவன் நினைச்சு எல்லாரும் சொல்றாங்க பாக்குறவங்க எல்லாம் இது வந்து இர்ஃபான் மாதிரி ஒரு ஆம்பளை பேபி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முடியலாம் என்னென்னமோ சொல்றாங்க பாக்குறவங்க எல்லாம். இதையே என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. இவ எனக்கு என்னன்னா வந்து இவங்க இஃப் சப்போஸ் பாய் பேபியா இருந்துச்சுன்னா வந்து இங்க ஃபெடப் ஆயிடக்கூடாது அப்படின்றது ஃபெடப்லாம் ஆக மாட்டேன். அது ஒண்ணு. பட் நீ வந்து எனக்கு ஆம்பளை குழந்தையா இருந்தா எனக்கு பொம்பளை குழந்தைய பெத்துற வரைக்கும் நம்ம வந்து குழந்தை பெத்தே இருப்போம்ன்றது வந்து நீ மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு எந்த பேபியா இருந்தாலும் வெரி ஹாப்பி. நாங்க யோசிச்சு வர வச்சிருக்கோம் ஜெண்டர் ரிவீல் பண்ணலாமா. லைக் ஐ வாண்ட் டு டு ஜெண்டர் ரிவீல். துபாய் போயிட்டு பாக்கலாமா? இங்க பண்ண முடியாதுல்ல. இது ஏன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வந்து எனக்கு என்னால அந்த இது தாங்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என் பாப்பா என்ன பாப்பா அப்படின்னு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேபியா இருந்தாலும் ஹெல்தி பேபியா இருந்தா இட்ஸ் ஃபைன். யா தேங்க்யூ கைஸ். ஐ ஹோப் இந்த ஒரு இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் நான் கேட்டது நான் கொடுத்ததுனால ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். அண்ட் இதுதான் இவ்வளோ நடந்துச்சு நம்ம இதில். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் யுவர் ப்ரேயர்ஸ். நாளைக்கு பார்க்குறேன். அண்ட் கீப் ப்ரேயிங். எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே இருங்க. ஆமாம், உங்களுக்கு வேறு வேலை இல்லைல்ல. நீங்க ப்ரே பண்ணும்போது எங்களை நினைச்சுக்கோங்க, அது போதும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எப்ப ப்ரே பண்ணாலுமே மாதிரி தாட் வந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சுன்னா பேபி நல்லபடியா பிறக்கணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. டெஃபினட்டா. ஏன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான் வந்து எல்லாத்தையுமே மாற்றும். பாய், see you, டாடா. நாளைக்கு பார்க்குறவங்கள பை பாய்.